ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அமில். நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலில் அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பற்றி பேசுகிறதுக்காண்டி புதுசாக பெட்ரோமாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வாரம் அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பற்றி நம்ம இந்த சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி முதலாக இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் புதுசாக கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். ஸோ அந்த கட்சியை பற்றியும் அவர் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோசப் விஜய் இவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இவரோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரை பற்றி நம்ம பேசியே தான் ஆகணும். எஸ்.ஏ. சந்திரசேகர் இவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு முன்னணி இயக்குனராக இருந்திருக்காரு. அதாவது புரட்சி இயக்குனர் அப்படின்னு பெயர் வாங்கினவர். விஜய் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இவரோட தந்தையும் ஒரு முக்கிய காரணம் தான். தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கு. தளபதி விஜய் நடித்த முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி. இதோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா அவரோட தந்தை எஸ்.ஏ. தான். இந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தான். இந்த படத்தில் விஜயகாந்த் சாரோட சிறு வயது கதாபாத்திரமாக நம்ம தளபதி விஜய் வந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் வந்து இவர் கதாநாயகனாக நடித்தார். ஆனால் மக்கள் வந்து இவரை ஏற்றுக்கலை. அதாவது இந்த முகம்லாம் ஹீரோவா, பார்க்க தகர டப்பா முகம் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ விஜய் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக துள்ளாத மனமும் துள்ளும் இந்த திரைப்படங்கள் நடித்ததன் மூலமாக இவரை வந்து மக்கள் ஒரு கதாநாயகனாக ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் மனதில் வந்து இவர் ஒரு நீங்காத இடத்த வந்து பிடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சிவகாசி, திருப்பாச்சி இதே மாதிரி ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்தாரு. இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்து இப்போவும் மாஸ்டர் லியோ வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்காரு. அப்பா கார் வந்திருக்குப்பா. இவன் தான் சார் எங்க அப்பாவை கொலை பண்ணா. எங்க அப்பா மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சு கொண்டான் சார். என் கண்ணால பார்த்தேன் சார், என் கண்ணால பார்த்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க தளபதி விஜய் சினிமாவில் முன்னேறதுக்கு காரணம் வந்து அவரோட தந்தை தான் அப்படின்னு. அவர் தந்தை இல்லைன்னா இவர் வந்து சினிமாவில் வந்து சாதிச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா சினிமா புண்பலத்திலிருந்து வந்த நிறைய பேர் வந்து சாதிச்சது கிடையாது. அதுக்கு உதாரணம் வந்து நிறைய பேர் சொல்லலாம். சினிமா வாரிசுகள் நிறைய பேர் வந்து தோற்று போயிருக்காங்க. ஸோ தளபதி இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவர் கண்ட அவமானம், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இதை தான் கண்டிப்பாக சொல்லலாம். தளபதி விஜய் இவர் ஏன் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாரு, அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சினிமாவில் நடிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு கட்சி நம்ம உருவாக்கி எப்படியாவது சிஎம் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனால் நம்ம தளபதிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆசை இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவம் தான் இவர் அரசியலுக்கு வர காரணமாக அமைஞ்சிச்சு. இவர் சந்தித்த முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடித்த காவலன் திரைப்படம் வெளியாகிற டைமில் இவருக்கும் ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு இடையே ஒரு சலசலப்பு உருவாச்சு. இந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், திமுக கட்சியை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் தான் அதோட தலைவர். அவருக்கு இவருக்கு ஒரு சலசலப்பு உருவாச்சு. இதனால அந்த திரைப்படம் வந்து ஒரு வாரமாக ரிலீஸ் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து அவர் மனசு வந்து ரொம்ப பாதிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இவர் சந்திக்க வேண்டியிருந்து, இதனால் இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வந்து அதிமுகவுக்கு சாதமாக இவர் வந்து என்ன பண்ணார், பேசினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் நடித்த திரைப்படம் தலைவா ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு வசனம், நீங்கள் தானே அடுத்த அண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டைட்டில் கீழே எழுதியிருந்த அந்த வசனம் வாண்ட் டு லீட். இந்த ரெண்டு இதையும் எதிர்த்து அதிமுகவினர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உண்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் பார்த்தீங்கன்னா கையை கட்டிட்டு ஒரு வீடியோ போட்டார். அப்போ சிஎம்மாக இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா தான் அந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். இந்த சம்பவம் தான் இவர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட திரைப்படம் சர்க்கார். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிற டைம்லேயும் இதே மாதிரி அதிமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணாங்க. தியேட்டரில் களை தூக்கி எறிஞ்சாங்க, அப்புறம் பேனரை கிழிச்சு எறிஞ்சாங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து நம்ம விஜய் சார் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருந்து. இந்த மாதிரி
ஒவ்வொரு திரைப்படமும் அவருக்கு ரிலீஸ் ஆகிற டைம்லயும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்தது. இந்த பிரச்சனை தான் அவர் வந்து அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்து, இதனால அவர் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒவ்வொரு படம் ஆடியோ லான்ச்சையும் பெரிய அளவுல நடத்த திட்டமிட்டாரு. அந்த ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு சிறிய குட்டி கதைகள் மூலமா தன்னோட ரசிகர்கள் கிட்ட வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து இவர் எடுத்து கூறினாரு. அதுக்கப்புறம் தன்னோட விஜய் நற்பணி மன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு மாத்தினாரு. ஸோ இந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஒரு கொடியை உருவாக்கி, அது மூலமா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ரசிகர்கள் மூலமா ஏழை எளிய மக்களுக்கும், முக்கியமா படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இவர் நிறைய உதவிகளை வந்து செஞ்சாரு. இப்போ நம்ம தளபதி விஜய், இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி பேரை அறிவிச்சிட்டாரு. ஸோ கட்சி பேரை அறிவிச்சு நாங்க வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க போட்டியிடல. 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம், அதாவது திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாம ஒரு கட்சியை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சியோட பேரு, அப்புறம் இவங்களோட அந்த கட்சி லெட்டர் பேட்ல இருந்த ஒரு சில விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம். ஸோ விஜயம்னாலே வெற்றி. ஸோ அந்த அர்த்தத்துல வச்சிருக்காரா, இல்ல இவரு நடிச்ச முதல் திரைப்படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறதுனால வச்சிருக்காருன்னு தெரியல. இன்னொன்னு ஷார்ட்டா எழுதும்போது பார்த்தீங்கன்னா டிவிகே, தபாக, அதாவது விஜய். ஸோ வி ஃபார் விஜய் அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவரோட லெட்டர் பேட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அவரோட புகைப்படம், அதில் பார்த்தீங்கன்னா சந்தனம், குங்குமம் இருக்கு. ஒரு விபூதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் இல்ல அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்காண்டி அவர் அப்படி வச்சிருக்காரா? அப்படி இல்லைன்னா, நான் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து மறைமுகமா சொல்றாரா? அப்படி இல்லைன்னா, நான் எம்மதமும் சம்மதமும் நினைக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் நான் குங்குமம் இப்படிலாம் வைப்பேன் அப்படிங்கிறத சொல்ல வராரா அப்படின்னு நமக்கு சரியா புரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த். யார் இந்த புஷி ஆனந்த்? எப்பவும் விஜய் கூடயே அலைஞ்சிட்டு இருக்காரு. இவர் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த புஷி ஆனந்த், இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. இவர் காங்கிரஸோட தலைவர், புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் அஸ்ரப் கான் அவரு அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளராக இருக்காரு. உதவியாளராக இருந்து அவரோட கட்சி பணிகளையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தொழிலை வந்து பார்த்துட்டு வராரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எங்கே போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் அதோட தலைவர் பார்த்தீங்கன்னா கண்ணன், இவர்கிட்ட வந்து இவர் பிஏவா சேர்றாரு. சேர்ந்து இவர்கிட்ட இருந்து தான் களப்பணி ஆற்றுறது வந்து எப்படி, மக்களை சந்திச்சு எப்படி பேசணும், எப்படி வாக்குகளை சேகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து இவர் கற்றுக்கிட்டாரு. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷி. ஸோ பிரெஞ்சு ஆளுநரோட பேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மற்றும் மீனவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக வசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ விஜய் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து புஷி இந்த ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதனால அங்குள்ள மக்கள் மனதில் வந்து ஒரு நீங்காத இடத்தை பிடிக்காரு. இதை காரணமாக வச்சு அடுத்த எலெக்ஷன்ல நிற்காரு. அங்கே நின்று அந்த மக்களோட அதிகப்படியான ஓக்குகளை இவர் பெற்று எலெக்ஷன்ல வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறாரு. இதனால தான் அவருக்கு புஷி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வந்தது. ஸோ விஜய் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை பயன்படுத்தி தான் இவர் வந்து அங்கே அதிக வாக்குகள் வாங்கி வந்து வெற்றி பெற்றார். ஸோ இந்த செய்தியை கேட்டு நம்ம எஸ்எஸ்சி என்ன பண்ணுறாரு, எஸ் சந்திரசேகர் விஜயோட தந்தை வந்து பாண்டிச்சேரிக்கு போய் நம்ம புஷி ஆனந்தை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது புஷி ஆனந்த் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்கள் பையன் தளபதி விஜய் அவரோட நான் பிம்பத்தை பயன்படுத்தி தான் அந்த எலெக்ஷன்ல நின்று நான் ஜெயிச்சேன் அந்த மாதிரி கருத்தை சொல்றாரு. உடனே நம்ம எஸ்எஸ்சி என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து நம்ம புஷி ஆனந்தை கூட்டிட்டு போய் நம்ம தளபதி விஜய் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்த் வந்து தோற்று போகிறாரு. அதுக்கப்புறம் சென்னை வந்து விஜயோட நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாரு. விஜய்க்கும் அவருக்கான நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஜய் நற்பணி மன்றத்தை எல்லாமே விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி நம்ம புஷி ஆனந்த் உதவி மூலம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ரசிகர்கள் மூலமாகவும் நிறைய உதவிகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கட்சியை வந்து வலுப்படுத்துறாரு. கட்சியில் அந்த மக்கள் இயக்கத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா விஜய் வந்து வலுப்படுத்துறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனது தந்தை எஸ்ஏசியோட தலையீடல் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து அதிகமாகவே இருக்கு. இதனால புஷி ஆனந்துக்கும் எஸ்எஸ்சிக்கும் இடையில ஒரு முரண்பாடு வருது. இந்த முரண்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் காதுக்கு போகுது. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம அப்பாவோட நடவடிக்கை தான் தவறுதலாக இருக்கு, அவரோட ஈடுபாடு வந்து நம்ம மக்கள் இயக்கத்தில் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் அப்பாவை வந்து கலட்டி விட்டுட்டு நம்ம புஷி ஆனந்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் வரைக்கும் புஷி ஆனந்தை தான் கூட வச்சிருக்காரு. தன்னோட கட்சி சார்ந்த மக்கள் இயக்கம் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுக்காரு. தளபதி விஜய் தன்னோட கட்சியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சாங்க, யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கல, இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சில சினிமா நண்பர்களை தவிர வேற யாருமே இவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த சினிமாக்காரர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவா எப்பவுமே செயல்படுவாங்க. சப்போஸ் இவருக்கு இப்ப வாழ்த்து தெரிவிச்சா எங்க நம்ம திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிற டைம்ல நம்ம திரைப்படத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு பயந்து போய் இவருக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன், இவங்க 2 பேருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தம்பி விஜய் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க வரவேற்கிறோம்.
ஸோ யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். இது வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில வந்து சினிமாக்காரர்கள் வந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்த வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைப்பாடுலேருந்து கொஞ்சம் மாறியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மய்ய கட்சியோட தலைவர் கமலஹாசன் சார் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருமே முறையா எந்த ஒரு வாழ்த்துமே தளபதி விஜய்க்கு வந்து தெரிவிக்கல. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இவர் ஏர்போர்ட்க்கு போயிட்டு இருந்த டைம்ல வந்து ஒரு பத்திரிகை நிருபர் வந்து இவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து நான் வாழ்த்துறேன் அந்த மாரி சொல்லிட்டு போயிட்டாரு. இத வந்து நம்ம ஒரு முறையான ஒரு வாழ்த்தாவே நம்ம எடுத்துக்க முடியாது. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் சார் வந்து வாழ்த்து தெரிவிச்சதுக்கு விஜய் சார் வந்து ஃபோன் மூலமா பேசி நன்றி தெரிவிச்சாரு. ஒரு சில ஆலோசனைகள்லாம் கேட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு புரளி கிளம்புது. கண்டிப்பா இது வந்து உண்மையா இருக்க வந்து வாய்ப்பில்ல. ஏன்னா ரஜினி சார் வந்து உண்மையாவே வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறையா ஒரு மீடியா மூலமாகவோ அப்படி இல்லன்னா, ஒரு வீடியோ போட்டு வெளியிட்டிருக்கலாம். அப்படி இல்லன்னா எக்ஸ் தளத்தில வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். பட் இதுக்காக வந்து தளபதி விஜய் வந்து இந்த ஒரு முறையற்ற ஒரு வாழ்த்துக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருப்பாரா அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாதது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இவங்க எல்லாமே தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு முறைக்குன்னு நம்ம வாழ்த்து தெரிவிப்போம்ல, அதுக்காண்டி அவங்க சொல்லி தானே ஆகணும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு வந்து ஒரு பேரிடி தான். அதாவது ஒரு பயத்த உண்டு பண்ணக்கூடிய விஷயம்னே கண்டிப்பா நம்ம சொல்லலாம். கண்டிப்பா இளைய தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுக இந்த இரு கட்சிகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி வைக்க மாட்டாரு. ஏன்னா, அவரு வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அரசியலுக்குள்ள நுழையிறாரு. அதுக்கப்புறம் பாஜக கூட கூட்டணி வைப்பாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இவரு வைக்க மாட்டாரு. ஏன்னா பாஜக கூட தளபதி விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி வச்சுச்சுன்னா, கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அத ஏத்துக்கவே மாட்டாங்க. தமிழக வெற்றி கழக கட்சியோட தலைவர் விஜய் சார் கிட்ட பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமையான அரசியல். அதாவது கரவேட்டி கட்டிக்கிட்டு அண்ணன் வாழ்க, தலைவர் வாழ்க அப்படிங்கிற அரசியல பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் காந்தி தாத்தா காலத்திலேயே பார்த்துட்டாங்க. ஸோ, அத வந்து இப்ப மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஸோ, முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சவங்களுக்கு எம்எல்ஏ சீட் குடுங்க. ஸோ, லஞ்ச ஒழிப்பு, மதுவிலக்கு இத நீங்க அமல்படுத்தினாலே நம்ம தமிழ்நாடு வந்து ஓரளவு மாறிரும். பொதுமக்கள் பார்வையில இப்போதைக்கு உங்களோட எதிரி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூடவே இருக்கக்கூடிய அந்த புஷி ஆனந்த் சார் தான். ஸோ, அவரோட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா, கோபம் வர காரணமா இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்களோட நலத்திட்ட உதவிகள் வழங்குற நிகழ்ச்சியில வந்து பொதுமக்கள் கிட்ட அவர் நடந்துகின்ற விதத்த பார்க்கும்போது, இவர வச்சுக்கிட்டு எப்படி விஜய் சார் அரசியல் பண்ண போறாரு? அப்படிங்கிற மாரி எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள விட வயசு கூட தான் இருக்கும். ஆனா, அவரு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ரொம்ப பணிந்து போறது, அண்ணன் வாழ்க, தளபதி வாழ்கன்னு கத்துற இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா, கார்ல போனாங்கன்னா, கார் டயர தொட்டு கும்பிடுவாங்க. ஹெலிகாப்டர்ல போயிருந்தாங்கன்னா, ஹெலிகாப்டர பார்த்து கும்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஊந்து போய் கால்ல விழுந்து கும்பிடுவாங்க. இதுதான் ஞாபகம் வருது. ஸோ, இந்த மாரி வேலையெல்லாம் மக்கள் வந்து இப்போ உள்ள பொதுமக்கள் வந்து சுத்தமா விரும்ப மாட்டாங்க. திமுக என்கிற ஒரே ஒரு வலுவான கட்சி தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து வலிவிழந்துட்டே வந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காவே இல்ல. அதனால உங்களோட இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு வலுவான ஒரு அணியா உருவாகுறதுக்கு வந்து நாங்க வாழ்த்துறோம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க சினிமாலேருந்து விலகிட்டீங்க. அது வந்து ஒரு நல்ல முடிவு தான். கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து திரைப்படம் நடிச்சு நீங்க வெளியிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆளுங்கட்சி மூலமா உங்களோட படத்துக்கு என்னென்ன சட்ட சிக்கல்கள் குடுக்க முடியுமோ, அத கண்டிப்பா குடுப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல முடிவு தான். வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு, வாய்ப்பு கொடுக்கும் தமிழ்நாடு. உங்க ரசிகர்களோட எண்ணிக்கை எல்லாமே வாக்கு எண்ணிக்கையா மாற வந்து நாங்க வாழ்த்துறோம். கவிக்கோ அப்துல் ரகுமான் சொன்ன மாதிரி, "நடிகன் அரசியல்வாதி ஆகிறான், அரசியல்வாதி நடிகன் ஆகிறான். வியப்பதற்கு ஒன்றுமில்லை, இரண்டிற்கும் அடிப்படை நடிப்பு." இந்த வார்த்தைகள வந்து பொய்யாக்குவீங்களா? இல்ல மெய்யாக்குவீங்களான்னு அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன் மாரி ஒரு தலைவர வந்து இழந்துட்டோம் அப்படின்னு இப்ப தமிழ் மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல உங்கள அவங்க மிஸ் பண்ணுவாங்களா? இல்ல அரியணையில தூக்கி வச்சு அழகு பார்ப்பாங்களா? அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பெட்ரோமேக்ஸ் நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் இதே மாரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.